ரெட்டை அர்த்தம் வர்ற மாதிரி பேசிருக்காரு. இதுல ரெட்டை அர்த்தமே இல்லை, நேரடியா தான் பேசுறாரு. ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிட்டு அப்புறம் அவருக்கே அது ஒரு மாதிரி இருக்குங்கிற வரதால என்ன பண்றாரு, நான் வந்து காவிரிய சொன்னேன். இவங்க தாத்தாவும் இது மாதிரிதான் பேசுவார். அது வந்து அது பெரிய தமிழ் புலவர்னு நினைச்சுக்கிட்டு சுத்த தமிழ்ல பேசுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நேரடியா பெண்களை குறித்து ஆபாசமா பேசுவதே வழக்கமா வச்சிருந்தவங்க. அவங்க வந்து எப்ப பேசினாலும் இந்த மாதிரி ஆபாச பேச்சு, இரட்டை அர்த்த வசன பேச்சு, இதை வந்து ரசிச்சு பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவர் வந்து திட்டமிட்டே பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை பேசுனா நிச்சயம் வழக்கு வரும், கைது பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது, சட்டமன்றம் கூடுது. அப்ப இதை ஒரு ஸ்டண்ட் அடிச்சாக்கா, இது பாருங்க எதிர்கட்சி தலைவரே கைது பண்ணி எங்களை வரவிடாம தடுக்க பாக்குறார் சட்டமன்றத்துக்குள்ள. திருசாதான் இப்ப பிரச்சனையா நாட்டுல, விசாரிச்சுட்டு நாங்க விட்டுறதான் போறோம் அப்படின்னு அரசாங்க வக்கீலே சொல்லிட்டாரு. அப்போ அரசுக்கே இது நோக்கம் இல்லை, அதை இவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. அதனால இது வந்து ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. இது கேவலம், வெக்கப்படணும். நீங்க உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வலிமையினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இது மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. எதற்காக கைது பண்ணாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துக்கெல்லாம் விடுதலையும் செஞ்சுட்டாங்க. 3ஆம் தேதி, அதாவது நேத்து வந்து காவிரி அணை குறுக்கே மேகதாதுன்ற இடத்துல அவங்க கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி பண்றாங்க. அதை கண்டிச்சும் விவசாயிகளுக்கு சரியா நீங்க வந்து இழப்பீடு வழங்கல, விவசாயிகளை வந்து நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சியை கண்டிச்சும் 2-3 கோரிக்கைகளை முன் வச்சு தஞ்சை மாவட்டத்துல ஒரு போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக வந்து ஒரு போராட்டம் பண்ணுச்சு. அதுல பேசும்போது என்ன பண்றாரு, காவிரிக்காக பேசுற போது அதுல வந்து குறிப்பிட்டு பேசுறாரு, ஜூலை மாதத்தில் மட்டும் நமக்கு 42 டிஎம்சி தண்ணீர் வந்திருக்கணும், ஆனால் இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் இது பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வாய் திறந்து பேசுகிறாரா, பேச மறுக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன, திமுக மீது என்ன மாதிரியான பொய் வழக்குகள் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறது தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் கேட்கும் போது இது வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் வாய் திறந்து இது குறித்து எல்லாம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்ல உடனே கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு திருசான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே அவரு வேற ஒரு அடுத்து அதை என்டாஸ் பண்ணி அவரை பேசுறாரு. அதை வந்து ரொம்ப கொச்சையா எல்லாரும் ரெட்டை அர்த்தம் வர்ற மாதிரி பேசிருக்காரு. இதுல ரெட்டை அர்த்தமே இல்லை, நேரடியா தான் பேசுறாரு அவர். அதை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிட்டு அப்புறம் அவருக்கே அது ஒரு மாதிரி இருக்குங்கிற வரதால என்ன பண்றாரு, நான் வந்து காவிரிய சொன்னேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அதை கூட சேர்க்கிறாரு. அது நீங்க சொல்லாம விட்டுருந்தா கூட அது பேச்சு வாக்குல அப்படியே போயிருக்கும். அது வந்து அதை மறுபடியும் நான் வந்து சரி பண்றேங்கிற பேர்ல அது சொல்லும் போதுதான் ரொம்ப பச்சையா தெரிஞ்சுது. அது வந்து இவருடைய அந்த வக்கரமான புத்தி, அது இவருக்கு மட்டும் இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உரித்தான ஒரு பாணி. அது வந்து இவங்க தாத்தாவும் இது மாதிரிதான் பேசுவார். அது வந்து அது பெரிய தமிழ் புலவர்னு நினைச்சுக்கிட்டு சுத்த தமிழ்ல பேசுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நேரடியா பெண்களை குறித்து ஆபாசமா பேசுவதே வழக்கமா வச்சிருந்தவங்க. அவங்க வந்து கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்துல கூட நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனந்தநாயகின்ற அந்த அம்மா கூட எந்திரிச்சு கேட்டாங்க, எப்ப நீங்க என்னமோ திராவிட நாடுங்கிறீங்களே, திராவிட நாடு எங்கேயா இருக்கு, நம்மளுக்கு இந்தியா தானே இருக்கு, இந்தியாவுக்குள்ள நம்ம தமிழ்நாடு இருக்குது, அது என்ன திராவிட நாடு நீங்க தனியா கேட்குறீங்க, எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இவரு உடனே, அவரு தமிழ் புலவர் இல்லையா, முத்தமிழ் வித்தவர்ல இவரு, உடனே நீங்க என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்கள் பாவாடை நாடாவை அவிழ்த்து உள்ளே பாருங்கள், திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்டாக்கா அப்புறம் என்ன வழக்கம் சொன்னாங்க, இது வந்து பாவாடைன்னா அது ஃபைலுக்கு பேர் வந்து தமிழ்ல பாவாடை, அதுல ஒரு நாடா இருக்கும், அதாவது உள்ள பாத்தீங்கன்னா ஃபைல்ல வச்சிருக்கிறோம் நாங்க வந்து அப்படிங்கிற மாதிரி அதை பேசி மழுப்பினார். இதே தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் இங்க சுற்றுப்பயணம் வந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்த போது
அந்த எமர்ஜென்சி பீரியட்ல எமர்ஜென்சினால பாதிக்கப்பட்டவர்கள முக்கியமானவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதனால இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா மதுரையிலன்னு நினைக்கிறாரு வந்து. அப்போ வந்து பழநெடுமாறன் ஐயாலாம் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் அப்ப அந்த டயத்தெல்லாம். அவர் வந்து இப்ப இவங்க அந்த பக்கம் வரும்போது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காளிகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்திரா காந்தியே தாக்கிட்டாங்க. தாக்கி மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு. அது பாதுகாத்து அவங்க வந்து அது பாதுகாத்து அவங்கள பாதுகாத்து வண்டி உள்ள தள்ளினது வந்து பழநெடுமாறன் தான். அந்த அடியை வாங்கி அவர் மண்டையிலேருந்து ரத்தம் வந்துருச்சு. அப்படி அந்த ரத்தம் வந்து இவங்க புடவையில சொட்டிடும். அப்ப இப்படி ஒரு பிரதமரே இப்படி தாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பேசும்போது, பேச்சு வரும்போது எந்திச்சு இவர் சொல்றாரு கலைஞர், அது வந்து யார் கண்டது, மாதவிடாய் காலத்தில் வந்த ரத்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. இது வந்து காலங்காலமா இவங்க வந்து இதே வேலையா இதே புத்தி தான் இவங்களுக்கு, மண்டை பூரா இதுதான் இருக்கும். வேற எதை பத்தி எதையும் யோசிக்க மாட்டானுங்க. எப்ப பேசினாலும் இந்த மாதிரி ஆபாச பேச்சு, இரட்டையர்த்த வசன பேச்சு, இதை வந்து ரசிச்சு பேசுவாங்க. அங்க இருக்கிற பேச்சாளர்கள் இருந்து அத்தனை பேருமே, நானே 2007-8 காலகட்டங்கள் சைதாப்பேட்டில் கூட்டமே நான் கேட்டிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் நம்ம இருந்த இந்த அரங்கநாதன் சபைக்கு நேரம் அங்க ஒரு அந்த இடத்துல தான் கூட்டம் போடுவாங்க. மேல நம்ம தெருவுக்கு பக்கத்து தெரு அங்க இருந்த இடத்துல அதுலதான் இப்ப கூட்டமே போடுவாங்க. அதுல போய் அன்னைக்கு வெற்றி கொண்டான்லாம் பேசினார். வெற்றி கொண்டானும் அன்னைக்கு இருந்தாரு உயிரோட. வெற்றி கொண்டான் பேசுறாரு. பரிதியில மொழியும் இப்ப இறந்துட்டாரு, அவரும் பேசினாரு. அன்னைக்கு எல்லாருமே கொச்சையா பேசினாங்க. ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் இணைச்சி வச்சு பயங்கர கொச்சையா பேசினாங்க. வெற்றி கொண்டான் பேச வருகிறார், அதுக்கு எல்லாரும் பேசி முடிச்சு கடைசியா வெற்றி கொண்டான் பேசுறாருன்னு உடனே அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. பெண்கள் எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போனாங்க. இந்த பக்கம் சைட்ல இருந்த அத்தனை ஜனங்களும் டக்கு 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 டக்குன்னு சாத்தினாங்க. ஏன்னா அவர் வாயை திறந்தாருன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்பப்பா ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு 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 நாட்டுல பெண்கள் மீது பொதுவா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் கடுமையா பேசிக்கும் போது கூட ஒரு பெண்ணை பேசும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. பேசும்போது திட்டும் போது கூட எப்படி இருந்தாலும். ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு மொத்த புத்தி பூரா இதான் இருக்கும். அதனால இத வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவர் வந்து திட்டமிட்டே பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத பேசுனா நிச்சயம் வழக்கு வரும், கைது பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது, சட்டமன்றம் கூடுது. அப்ப இதை ஒரு ஸ்டண்ட் அடிச்சாக்கா, இது பாருங்க எதிர்கட்சி தலைவரே கைது பண்ணி எங்களை வரவிடாம தடுக்க பாக்குறார், சட்டமன்றத்துக்குள்ள பட்ஜெட் விவாதங்கள்ல நாங்க கலந்து கொள்ளாமல் தடுக்க பாக்குறார் முதலமைச்சர். இந்த அரசு பாசிச போக்கோடு நடக்கிறது ஊன்னு வசனம் பேசுறதுக்காக இதை பயன்படுத்துறதுக்குன்னே பேசுன மாதிரிதான் இருக்கு எனக்கு என்னமோ, ஒரு உள்நோக்கத்தோடு. ஏன்னா அது ரொம்ப யோசிச்சு அது போற போக்குல வரல. அது வந்து ரொம்ப கரெக்டா அந்த பேச்சே நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டமிட்டு பேசின மாதிரியே தான் இருக்கும். வேணும்னே அங்கேருந்து அவங்க வந்து இதுக்கு த்ரிஷாவை இந்த இடத்துல ஏன் இழுக்கணும், நீங்க எதுக்கு போனீங்க அந்த இடத்துல, எந்த நீங்க காவிரி குறித்து நீங்க போராட போனீங்க அதுதான் பேசணும். இப்ப கெடு வாய்ப்பா என்ன ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப நம்மளே 2-3 காணொலி பேசணும் காவிரி சிக்கலை பத்தி. தொடர்ச்சியா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொதிநிலையா இருக்கிற இடத்துல இப்ப இந்த காவிரிங்கிறத நேத்து மத்தியானத்துல நீங்க மறந்து இப்ப வரைக்கும் எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பிரச்சனையா ஓடுது. த்ரிஷா தான் இப்ப பிரச்சனையா நாட்டுல. என்ன இது, எப்படிப்பட்ட சிக்கல் ஓடிட்டு இருக்கு நாட்டுல, எதை எப்படி மடைமாத்துறாங்க, இதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது தேவைதானா உண்மையிலே? எதுக்கு நீ பேசுவானே அதுக்கு எப்படி திருப்பி இவங்க எதிர்வினை ஆற்றுறது, தாவேகா உடனே எதிர்வினை ஆற்றுறது, அங்கங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம். இது வந்து இந்த போராட்டம் பண்ணி இவங்க காலி பசங்கிறது நிரூபிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க திருநெல்வேலியில அங்க சும்மா போயிட்டு இருந்த பைக்ல போயிட்டு இருந்தவன ஒருத்தனை மறிச்சு 12 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வந்து உங்களுக்கு உங்க தலைவர் உங்க தலைவர் இளவரசர் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா வழக்கு மன்றம், நீங்க நீதிமன்றம் போங்க, வழக்காடுங்க, எதிர்த்து நீங்க அரசியல் பேசுங்க, மேடைகள்ல பேசுங்க. அதுக்கு எதுக்கு பொதுமக்களை இடைஞ்சல் பண்றீங்க? இது வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு அரசியல்.
இதைத்தான் காலங்காலமா பண்றாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதனாலதான் மக்கள் இந்த முறை அடித்து உட்கார வச்சாங்க தேர்தல் முடிவுகள் மூலமாக. இன்னமும் இதே வேலையை தான் பண்றாங்க. அதனால இது ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்காது. இவர் என்னமோ உதயநிதி அப்படியே உள்ள போயிட்டா பெரிய புலி, இவரு அப்படியே சட்டமன்றத்துல போய் பயங்கரமா பேசி ஈசி அப்படியே எதிராளி எல்லாத்தையும் மடக்கிடுவாரு. ஒண்ணுமே இல்லை. உங்க தாத்தா என்ன மாதிரி இருந்தாரு, அதுல கொஞ்சம் தான் இருந்தாரு உங்க அப்பா, அதுல பாதியாவது நீங்க இருக்கிறீங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? சட்டமன்றத்துல அப்படி என்ன கிழிச்சிட்டீங்க? உங்க வரவிடாம பண்ணி அப்படி என்னத்தை சாய்ச்சிட்டு போறாங்க? நாளைக்கு ஒருவேளை இவருக்கு சரி அரெஸ்டே பண்ணலப்பா, நாளைக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுது, அவரால் வர முடியாம போயிடுது, கலந்துக்க முடியாம உடல்நிலையை அனுமதிக்கல, அப்படிங்கும்போது என்ன ஆயிடும்? அதுக்காக என்ன சட்டமன்றம் நடக்காம போயிட போதா? அவரால் வர முடியல, லீவா வர முடியல, மற்றவங்க எல்லாம் வருவாங்க, நடக்கத்தானே போகுது. அந்த மாதிரிதான் இது இது ஒன்றும் பெரிய அப்படியே இவங்க இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காது. எதிர்கட்சி, அதாவது எதிர்கட்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். எதிர்கட்சி தலைவர் அவர், அவ்வளவுதான். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும். இதை இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க, இது கைது பண்ணுமா, வழக்கு போட்டா பத்தாதா, ஏன் இதை கைது பண்ணும்? ஏன்னா இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா தான் இதை ரொம்ப கையாண்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரே கைது பண்றாங்கப்பா, கைது பண்ணி இந்த மாதிரி பேசுனாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு வர்றதுக்காக இவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இவரை கைது பண்ணி கொண்டு போய் அங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தும் போது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல், அதாவது அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் கூறுகையில், தஞ்சாவூர் போலீசார் உதயநிதியை கைது செய்து தஞ்சாவூர் அழைத்து சென்றுள்ளனர். அவரை நீதிமன்ற காவலில் வைக்கும் நோக்கமில்லை. விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார் என்றார். இதனை ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரையன் பதிவு செய்து கொண்டார். அதாவது அப்ப கவர்மெண்டோடைய நோக்கம் இதுல தெளிவா இருக்கு. இவரை கைது பண்ணி உள்ள போடணும், அல்லது இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட எங்கள் செயல்பாடுகளை முடக்குவதற்காக இவங்களை இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி அந்த நோக்கம் இந்த அரசுக்கு இருந்திருந்தால் இவரை இந்நேரம் ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. இவங்க அட்வொகேட் ஜெனரலே என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதை கைது அதாவது காவல் வைக்கும் நோக்கம் இல்லை, விசாரிச்சுட்டு நாங்க விட்டுறதான் போறோம் அப்படின்னு அரசாங்க வக்கீலே சொல்லிட்டாரு. அப்போ அரசுக்கே இது நோக்கம் இல்லை, அதை இவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, இது கைது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. அதனால இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. இது கேவலம். வெக்கப்படணும், நீங்க சத்தியமா வெக்கப்படணும். உங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கே ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, கனிமொழி அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தான் அவங்களும். பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம. நன்றி.